தமிழகத்தில் சட்டம் ஒழுங்குங்கிறது இல்லை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் எப்போ வந்ததோ அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கே பார்த்தாலும் போதை கலாச்சாரம், வெட்டுக்குத்து, வீடுங்களில் பட்ட பகல்லையே கொலை நடக்குது. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு போலீஸை எனக்கு குறை சொல்ல முடியல. ஏன்னா அவங்க நல்ல வேலை செய்யக்கூடியவங்க தான். ஆனால் சரியான ஆட்களை மாவட்டங்களுக்கு போஸ்டிங் போடுறதில்ல. இந்த திமுக அரசாங்கம் ஒருதலை பட்சமாக அவங்களுக்கு வேண்டியவங்க, மந்திரிகளுக்கு வேண்டியவங்க அப்படின்னு போடுறதுனால தான் இந்த பிரச்சனை தலை தூக்கி இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மதுரையில் ஒரு 10 மாதத்துக்குள்ள 36 கொலை நடந்திருக்கு. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா இந்த 10 மாதத்துக்குள்ள 35 கொலை நடந்திருக்கு. சிவகங்கையில் 20 கொலை நடந்திருக்கு. தென்காசியில் 5 கொலை நடந்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் 47 கொலை நடந்திருக்கு. இது எல்லாமே 10 மாதத்துக்குள்ள நடந்திருக்கு. அப்போ லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துங்க. ஒரு ஸ்கூல் வரைக்கும், அதாவது 10th 11th படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற இடத்துக்கு கூட போதைப் பொருள் சர்வ சாதாரணமாக கிடைக்குது. இதுக்கு என்ன காரணம்? அரசாங்கத்தில் நடத்துகிறவங்க யாரு? திமுக. அவங்களுடைய கண் அசைவு இல்லாமல் போதைப் பொருள் இந்த அளவுக்கு புழக்கம் வர்றதுக்கு வேலையே இல்லை. அதனால இந்த திமுக அரசாங்கம் போனாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவு காலமே வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீங்க 3 பேரும் சேர்ந்து டிடிவி, ஓபிஎஸ், 3 பேரும் சேர்ந்து போயிருக்காங்க தேவர் ஜெயந்திக்கு எப்போதுமே எல்லாருக்கும் டைம் கொடுப்பாங்க. எல்லாருமே வருஷம் வருஷம் போயிட்டு தானே இருக்கும். இல்ல என்ன பண்ண போறீங்க மேம்? இப்போ உங்க அடுத்த நகர்வு என்ன? அதிமுக நிச்சயமா செய்வேன். நான் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன்ல. அதனால சர்ப்ரைஸா எல்லாமே நடக்கும். இல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றும் பண்ண போறது இல்லை, இவங்க எல்லாம் துரோகிகள், இவ்வளவு நாள் குழி பறிச்சுட்டு இருந்தாங்க, இவங்களாலதான் அதிமுக ஆட்சிக்கு வர முடியாம போச்சு அப்படின்னு எடப்பாடி. இல்ல இப்ப ஆட்சிக்கு நான் கொண்டு வருவேன்னு சொல்றேன். அதை பாருங்களேன், வெயிட் அண்ட் சி. பாருங்க எப்படி மேம்? எப்படியா? தேர்தல் தான் அதுக்கு முடிவு. கட்சி ஆரம்பிங்களா? நான் என்ன பண்றேங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. நகராட்சித்துறையில சுமார் 850 கோடி ஊழல் அந்த இது அமலாக்கத்துறை விசாரணை வேற போகுது. அமலாக்கத்துறை விசாரணை போயிட்டு இருக்கு. டிஜிபிக்கு கூட லெட்டர் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அது உண்மை இருக்குன்னாக்க அது வெளில வந்தா. மேடம், குறிப்பா 4 வருஷமா நாங்க ஒண்ணு சேருவோம், ஒன்றிணைப்போம் அப்படிதான் பேசுறாங்க. ஆனா இப்ப வரையும் அவங்களாலே ஒண்ணா இருக்க முடியல. குறிப்பா சேர முடியல. ஓபிஎஸ் அவர்கள் நீங்க கவலையே படாதீங்கன்னு. உங்களுக்கு ஏன் அது அந்த இல்ல, தொண்டர்களுக்காக தானே நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணேன். பல்கலைக்கழகங்கள் இன்னும் துணைவேந்தர் நியமனம் செய்யப்படாது. இல்ல, மொத்தம் 22 பல்கலைக்கழகம் இருக்கு மொத்தம் தமிழ்நாட்டில். அதுல 14 வேக்கண்டா இருக்கு. 14 இதுல துணைவேந்தர்கள் இல்லை. அதெல்லாம் பிரஸ் கேட்க மாட்டீங்களா? முதல்வர் எல்லாம் பார்க்கும்போது கேட்கணுமே. ஏன்னா பிள்ளைகள்லாம் படிக்கிற இடம் அது. பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஹெட்டு வேணும்ல.
அது இல்லைங்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டு ப்ரெஸ்ஸு ஏன் சும்மா இருக்குது, வாயடைச்சு மௌனமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. கேட்கணும் நீங்கள்லாம். ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு தலைமை இருந்தால் தான் அந்த இடத்த வந்து ஒழுங்காக பார்க்க முடியும். அது வந்து பிள்ளைகளுடைய படிப்பு வந்து கெடுறதுக்கு வந்து இது ஒரு காரணமாயிடுது. ஏன்னா ஒரு ஹெட்டு இல்லாமல் அடுத்த லெவலில் உள்ளவங்க திமுகவுக்கு வேண்டியவங்களா இருக்காங்கன்னா அவங்களே வச்சுட்டு ஓட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுல்ல, அந்த எண்ணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. அதுக்கெல்லாம் ப்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கேள்விகளை அமைச்சர்களை பார்த்தோ முதல்வரை பார்த்தோ கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டு நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகைகளுக்கும் சரி மீடியாக்காரவங்களுக்கும் சரி அது முக்கியமான விஷயம். அதனால அதை கேட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நான் சொன்னது தான் நீங்களே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறீங்க. நீங்கள் ப்ரெஸ்ஸு 14 இதுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு இன்ன வரைக்கும் விசி வைஸ் சான்சலர் போடலன்னு சொல்லும்போது அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிவர்சிட்டி, லா யூனிவர்சிட்டி அம்மா கொண்டு வந்தது, அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, அதுக்கும் வைஸ் சான்சலர் இல்லை. அதனால் அங்கே கிட்டத்தட்ட 600-680 பிள்ளைங்க படிக்குது. அதுக்கு ஒரு வைஸ் சான்சலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்ற லாயர்ஸ் வக்கீல்கள் வந்து நல்ல ஒரு பேர் எடுக்க முடியும். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வக்கீல் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடித்தளம் வந்து வீசி இருக்கணும். இல்லை, அது இல்லாமல் இருக்கு. மேடம், குறிப்பாக செங்கோட்டையன் உங்களை சந்திச்சதுக்காக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மதுரையில் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா உங்களை பார்த்ததுக்காக, ஏன்னா குறிப்பாக உங்களை பார்த்ததா தான் அவங்க சொல்லி கேள்விப்பட்ட கட்டாயம் படிப்படியான நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவதுங்க, யார் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தொண்டர்கள் இவங்களெல்லாம் போய் எடுக்க முடியுமா என்ன? ஏன்னா நான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தானே வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் பொது தான். அதனால எல்லா தொண்டர்களும் என்னை பார்க்குறாங்க. அதனால எத்தனை பேரை எடுக்க முடியும்? பள்ளிக்கரணை தடுப்புல வந்து தனியாருக்கு வந்து ஏதாவது தொடர்பாக அந்த ஒரு அறிக்கை வேறு வந்திருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? அது செய்யக்கூடாது தான். ஏன்னா அது வந்து தீர்ப்பாயமே சொல்லியிருக்கு, அதை வந்து யாரும் எதுவும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 698 ஹெக்டேர் இருக்கு. அதில் அதை சுற்றி ஒரு கிலோமீட்டர் வரைக்குமே எந்த கட்டடங்களும் இருக்கக்கூடாது. இப்போ சென்னையில் வந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட அந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கு. அந்த காப்பு காடுங்கிறது வந்து மஸ்ட் இருக்கணும். அதில் போய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அது தவறு தான். அதை வந்து முதலமைச்சர் வந்து கேன்சல் பண்ணால் நல்லது. ஏன்னா இது வந்து பொதுமக்களுக்கும், இப்போ சென்னையில் வந்து ஜனத்தொகையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது அந்த காப்பு காடுங்கிறத வந்து நம்ம வந்து ரீட்டைன் பண்ணி ஆகணும். அந்த சமூக பொறுப்பு ஆட்சியாளருக்கு இருக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எடப்பாடி நீங்க பேசல, துரோகிகள் இருந்து கட்சியை மீண்டும் இப்ப வெற்றி போகிறாரு. அவர் யாரும் துரோகிக்கிறாரு? அது எங்க அடிமட்ட தொண்டர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. ஒரு காலத்துல அதிமுக தனிப்பெரும்பான்மையோட இருந்து கூட்டணி இல்லாம வெற்றி பெறக்கூடிய நிலையில இருந்தது. இன்னைக்கு வந்து நேற்று கட்சி தொடங்கினவங்க எல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கோம், கூட்டணிக்கு வாங்க, நீங்க தான் பவன் கல்யாண் இப்படின்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க, எடப்பாடியை நேரடியாக அழைச்சு விடுறாரு. இந்த நிலைமையை எப்படி பாக்குறீங்க அதிமுக? நான் வந்துங்க 87 டிசம்பர் 25 தலைவருடைய மறைவிலேருந்து இந்த கட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே போல் அப்போ பேசினவங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறேன்.
அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டு ஆட்சியில் இருந்திருக்கோம் நாங்கள்? அதே நிலை திரும்பும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது 2வது முறை இந்த பிரச்சனை வந்திருக்கு. இதுவும் சுமூகமா தீர்க்கப்படும். இந்த வாக்காளர் பற்றி சிறப்பு திருத்தத்துக்கு அதிமுக எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஏன்னா குறிப்பா அதுல பல விஷயங்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க சொல்லுங்க நீங்க. மத்திய அரசு தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, இதன் மூலமா அந்த இறந்தவர்கள் மற்ற முறைகேடாக இருக்கிறதெல்லாம் நீக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா தானே சொல்றாங்க. ஆனா திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நான் இப்ப அதை பத்தி கொஞ்சம் விளக்கமாவே சொல்றேன். ஏன்னா நீங்கள்லாம் என்னன்னு தெரியல, இப்போ உள்ள பிரஸ் ஒருதலை பட்சமா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. அது இல்லைன்னு நீங்க தான் காமிக்கணும். அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துப்படி தேர்தல் ஆணையத்துக்கு இதை செய்யக்கூடிய உரிமை இருக்கு. இது அவங்களா தேர்தல் ஆணையமா எடுத்துக்கிட்டு செய்யல, நம்ம சட்டத்திலே இருக்கு. அதுபடி பார்த்தீங்கன்னா 2006 அம்மா ஆட்சியிலேயே அது இங்க இந்த எஸ்ஐஆர்னு சொல்லுவோம், அதை இங்க செஞ்சாங்க. அம்மா கூச்சல் போடல, ஒன்றும் செய்யலை. இது ப்ரொசீஜர் இது, அதனால தாராளமா செய்யட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ செஞ்சப்ப 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். அதனால அம்மா அதை ஒரு அபிஷியலாக தான் எடுத்துக்கிட்டாங்களே ஒழிய அதையே பூதாகாரமா இந்த மாதிரிலாம் நாங்கள் ஆக்கலை. திரும்ப பார்த்தீங்கன்னா 2006 2011 இந்த இடைப்பட்ட காலத்துல திமுக ஆட்சி, அந்த சமயத்துல இது வாக்காளர் சிறப்பு திருத்த வருது, நடவடிக்கை வருது. திமுக இருந்த போது எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? 49,82,000 பேரை நீக்கினாங்க. நல்லா கவனிக்கணும் நீங்க. திமுக இருக்கும்போது இவ்வளவு பேரை நீக்கியிருக்காங்க. அம்மா 2006 இருந்தப்ப 6.5 லட்சம் பேர். அது ஜெனியூன். அது இருந்தவங்க இருப்பாங்க, வேற ஊருக்கு வேற இடத்துக்கு போய் வேற ஸ்டேட்டுக்கு போய் செட்டில் ஆனவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கலாம், அது யதார்த்தம். ஆனா திமுக ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 49,82,000 பேரை நீக்கியிருக்காங்கன்னா அவங்க உண்மையான வாக்காளர்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, திமுகவுக்கு இது பிரச்சனை. ஏன்னா இந்த மாதிரி வாக்காளர்களை சேர்க்கறதுல ரொம்ப மும்மரமா இருப்பாங்க. அவங்க எப்போதுமே உள்ள வியாதி அவங்களுக்கு. அதனால இப்ப என்ன பண்ணணும்னா, எதிர்கட்சிகள் அப்படின்னு இருக்கிறவங்க மேக்சிமம் எல்லாரும் திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. அதனால எத்தனை பொய் வாக்காளர்கள் சேர்த்தாலும் அவங்களுக்கெல்லாம் நல்லதுதான். அதனால அவங்க எல்லாரும் எதுக்க தான் செய்வாங்க. எங்களை மாதிரி எதிர்கட்சியா இருக்கிறவங்க தான் விழிப்போட இருந்து இந்த நீக்கல் நடவடிக்கை எடுக்கும்போது ரொம்ப கவனமா பார்த்துக்கணுங்கிறத நான் பொதுப்படையா சொல்லிக்கிறேன். இதுதான் அதிமுகவோட ஒருங்கிணைவு இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம எடுத்துக்கலாம். முன்னாடி சொல்லிட்டு எல்லாரும் தேர்தல் நினைவு நாள்ல ஜெயிலி நாள்ல இருந்து தாராளமா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, அதனால நீங்க எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வெளிப்படையா நீங்க 2 பேர் பக்கத்துல இருக்கையில பார்த்துருக்கீங்க, அதனால அப்படியே கூட நீங்க எடுத்துக்கலாம். ஜெயலலிதா மேடம் மறைவுக்கு பிறகு நீங்க அவங்க சமாதியில இருந்து ஒரு சபதம் ஏற்பீங்க. அதுக்கு பிறகு இதுவரைக்கும் சட்ட ரீதியாகவோ கட்சி ரீதியாகவோ உங்களுக்கான அதிகாரத்தை கைப்பற்ற மறுபடியும் இன்னைக்கு ஒரு சபதம் ஏற்றிருக்காரு. ஓகே, ஒன்றிணைந்து தேர்தல் சந்திப்போம். நான் ஒரே சொல்லிட்டேன். நீங்க எந்த பிரஸ்? நியூஸ் 18. நியூஸ் 18.
சரி சரி சரி, ஓகே. அதாவது நான் திரும்ப சொல்றேன் தம்பி, அரசியல்ல வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யற பழக்கம் எனக்கு இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். 87லேருந்து நீங்க சின்ன பையன், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப பிறந்தீங்களோ இல்லையோ தெரில, அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால என்னை பத்தி சீனியரா உள்ளவங்களுக்கெல்லாம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். எப்படி டீல் பண்ணுவேன், எப்படி செய்வேன் அப்படின்னு தெரியும். அதனால சொல்றேன், உங்க மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணியே பாருங்க, நீங்களும் இந்த மெத்தடை கத்துக்கலாம். ஒரே ஒரு கேள்விமா, நீங்க உங்க வயசுக்கு எந்த பிரச்சனைனாலும் நேரடியா போய் கலெக்டர் சந்திக்கிறீங்க. ஆனா இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஏதாவது பனையூர்ல வச்சு டீல் பண்றாங்க. அது நீங்க அவங்கள்ட்ட போய் கேட்கணும். நீங்க எனக்கு என்னுடைய அனுபவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுவும் வந்து நாங்க வந்து இப்ப எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஸ்பூன் ஃபீடிங்ல நாங்களாம் வரல, நாங்க வரல, அம்மாவும் வரல. தலைவர் மறைகிறாரு, அப்போ வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வருது. அம்மாவை கேபினட்ல இருந்தவங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க. கட்சி 2ஆ போகுது, 2 சின்னத்துல போட்டிடுறோம், வெற்றி பெறுறோம், அம்மா எதிர்கட்சி தலைவர் ஆகுறாங்க, திரும்ப கட்சி ஒன்றா இணையுது. அதை செஞ்சதும் நான் தான். அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வருது. யார் எங்களை எதிர்த்தாங்களோ அவங்கள, அதுவும் பர்சனலாக அம்மாவை திட்டுனவங்களை கூட ஸ்பீக்கர் ஆக்கணும், மந்திரி ஆக்கணும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்னோடைய மூவ் அது தனியாக தான் இருக்கும். ஆனால் சக்ஸஸில் தான் முடியும். ஓகே.